அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்நாடு மாற்றம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதத்தோட 1,22,00,000 பேரும் இருக்காங்க. ஆனால் அந்த பெருமிதம் உண்மையா அப்படிங்கிறதுல 1000 மடங்கு கேள்வி எல்லாருக்கும் எழுது. யாருக்குன்னா அப்படின்னா நம்ம கொஞ்சம் செய்தி பார்க்குறவங்க, கொஞ்சம் செய்தித்தாள் வாசிக்கிறவங்க, அட்லீஸ்ட் அந்த காலத்தில் 8 மணி செய்தி சன் டிவியில் பார்க்குறவங்க, அப்படி அரசியலை கவனித்தவங்களுக்கு கூட அந்த புரிதல் நமக்கு இருக்குது. இப்போ இவர்கள் எப்படின்னா எதுவுமே அரசியல்னாலே ஒரு அயோக்கியத்தனம், அரசியல்வாதியாக அறியப்பட்டவங்கனாலே யோகியவன் கிடையாது. ஆனால் சினிமாவில் நடிச்சுட்டா அவங்க புனிதர்கள், சினிமாவில் நல்ல டைலாக் பேசுகிறாங்கன்னா அவங்க கடவுள், அவர்கள் தேவ தூதர்கள் அப்படின்னு ஒரு மனப்பான்மை கொண்ட இந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலம் மக்களுக்காக வெயிலையும் பணியிலையும் மக்களுக்காக உழைச்ச அரசியல்வாதிகளை அயோக்கியர்கள்னு பேசுகிறாங்க. ஆனால் சினிமாவில் நடிச்சுட்டு சுயநலமாக முழுக்க சுயநலமாக மக்களுடைய பணத்தில் பிளாக்ல டிக்கெட் விற்று 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்று கொள்ளையடித்து கொழுத்து தின்னு சொக வாழ்க்கை வாழ்ந்த 50 வயசு வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு அந்த பிரபலத்தை வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பித்து அப்பாவி மக்களை ஏமாற்றி சுரண்டி அரசியலுக்கு அதை அறுவடை செய்ய நினைக்கிறவங்க யோக்கியர்கள் அப்படின்னு பார்க்குற மனப்பான்மை எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை. அப்போ அந்த மக்களுக்கு அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? இதில் வேற ஒரு மாற்றம் நாங்கள் மாற்றம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதை கேள்வி கேட்டால் ஒரு நல்ல படித்த இளைஞர்கள் தோழிகள் எல்லாருமே சொல்கிறேன், டிகிரி வாங்கினவங்க, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, அவர்கள் கூட சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு சினிமாவோட கவர்ச்சியால். எது சரி எது தவறுன்னு புரிய முடியல. அப்போ அந்த நெரேட்டிவ் இந்த கட்சி தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து இப்போ இந்த 50 நாட்களில் என்ன, அதாவது 108 சரியோ தப்போ, அதாவது அவருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனால் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ மக்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டிய அரசு மாற்றம்னு சொல்லிட்டு தூய்மைன்னு சொல்லி பிராண்ட் பண்ணிக்கிட்ட அரசு அதை நோக்கி செயல்படுறதை விட்டுட்டு யார் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களோ, யார் நம்மளுக்கு குறைகளை சுட்டி காட்டுறாங்களோ அவர்களை கைது பண்ணுறதுக்கு மும்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ மும்பரமாக சுற்றி நீதிமன்றத்தில் போய் மூக்கு உடைஞ்சி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ மாரிதாஸை கைது பண்ணும்போது மூக்கு உடைஞ்சிது, முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனை கைது பண்ண போய் மூக்கு உடைஞ்சிது, இப்போ அந்த ஜென்சியின் இளைஞர்களை கைது பண்ண போய் சமூக வலைதளத்தில் விமர்சனம் பண்ணுறான்னு கைது பண்ண போயிட்டு மூக்கு உடைஞ்சிது. ஆனால் இவர் யாருன்னா இவரே அரைக்குறை விமர்சனம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தவர். முன்னாடி எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது கட்சி ஆரம்பித்த 24 இவர் பேசின வீடியோக்கள் எடுத்து பாருங்கள். விஜய் ஆதரிக்கிற நீங்கள், விஜயோடைய ஆதரவாளர்கள், கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் எப்படியெல்லாம் முன்னாடி முதலமைச்சராக இருந்தவரை தரக்குறைவாக பேசியிருக்காங்க, எப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு எடுத்து பாருங்க. அப்போ அதை முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு சிலர் கைது பண்ணும் போதும் எல்லாரும் நம்ம கண்டனம் தெரிவித்தோம். ஏன்னா பேச்சுரிமை நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டனம் தெரிவித்தவர்கள் இப்போ விஜய் மற்றவங்களை கைது பண்ண துடிக்கிறாருன்னும் போது ரசிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய மனசாட்சி என்ன 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 ஆயிருக்கு? அரசியல்வாதிகளோட கேவலமால நீங்கள் இருக்கீங்க. அப்போ என்ன நடந்து இந்த 50 நாட்களில் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணுமா இல்லையா? மாற்றம் சொல்லி ஓட்டு போட்டோம், பெருமையாக இருக்கும், நம்ம ஓட்டு போட்ட அன்றைக்கி செல்ஃபில் எடுத்தோம், ரீல்ஸ் போட்டோம், சிரிக்கிறீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லை? என்ன மாற்றத்தை நீங்கள் விதைக்கணும்னு நினச்சிங்க? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களே? அப்போ என்னென்ன நடந்து வந்துக்கிட்டு இருக்கு? அப்போ இவர் மாற்றம் சொன்னவர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணும்போது அதில் பொறுப்பாக செலக்ட் பண்ணியிருக்காரா? நான் என்ன கேட்குறேன், இவர் ஒரு புதிய தூய சக்தின்னு பிராண்ட் பண்ணுறாருல, அப்போ இவர் ஒரு மாற்றத்தை விதைக்கணும்னு நினைக்கிற இவர் ஒரு கேண்டிடேட் செலெக்ஷனில் நல்ல படித்த நல்ல தெளிவான இளைஞர்கள், கருத்தியல் மிக்க இளைஞர்கள் ஏன் இவரால் தேர்ந்தெடுக்க முடியாதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் படித்த மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் எல்லாரும் மாவட்ட அளவில் கொடுப்பாங்க, இல்லை தாலுக்கா அளவில் கொடுப்பாங்க. இவர் சுயநலத்தோட தொகுதி அளவில் கொடுத்தாரு. 234 தொகுதியிலும் முதல் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ அதுலேயே அவருடைய அரசியலுடைய அந்த இது தெரியுது பாருங்க, உள்நோக்கம். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கல. அப்போ முழுக்க திட்டமிட்டு இந்த மக்கள், அறியாமல் இருக்கிற மக்களை எப்படி நயவஞ்சகமாக ஏமாற்றணுங்கிற ஒரு இதுவை அவர் தெரிஞ்சிருக்காரு. அப்போ எப்படியெல்லாம் ஏமாற்றணும், எப்படி சென்டிமெண்ட் போடணும், எங்கே அழுவணும், எங்கே சிரிக்கணும், எங்கே குரலை உயர்த்தணும், எங்கே குரலை இறக்கணும், எல்லா அயோக்கியத்தனத்தையும் கரைச்சி குடிச்சு ஒரு ஸ்கிரிப்டடாக ஒரு டீமோட மக்களை ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ 108 சீட்டு வந்தவுடனே இவர் ஒரு மானஸ்தனாக இருந்தால், நியாயமானனா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? கல்லாப்பட்டி கூட்டணியிலிருந்து ஆதரவோட நான் முதலமைச்சர் ஆக மாட்டேங்க, மக்கள் எனக்கு 118 கொடுத்தா நான் முதலமைச்சர் ஆகிறேன், இல்லை மறுபடியும் தேர்தல் வரட்டும், நான் முதலமைச்சராக மக்கள் என்னை உட்கார வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. ஏன் இல்லை? பதவி வெறி, பதவி ஆசை. அந்த பதவி வெறி, பதவி ஆசைக்கு அப்போ மட்டும் எல்லா அலுவலகத்து வாசலுக்கும் காரு போகுது. அப்போ மக்களுக்கு வீதியாக போகணும்னு சொன்ன காரு போகலை, ஆனால் இவங்களுக்கு வாசலுக்கு போகுது. அதோட நிற்கலை.
அப்போ இவர் தேர்ந்தெடுத்த கேண்டிடேட் லட்சணம் என்ன இப்போ தான் வெளியில் வருது. ஒவ்வொரு அதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கருத்தியலாவோ இல்லை நல்ல வாசிப்பு உள்ள இளைஞர்களோ கருத்தியல் நிறைந்த இளைஞர்களுக்கோ எந்த ஒரு ஆட்களுக்கும் வந்து சீட்டு கொடுக்கல. அப்போ ரீல்ஸ் போட்டவங்க, இவருக்கு போஸ்ட் ஓட்டினவங்க, சினிமா படம் பார்த்தவங்க, நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், யார் வீட்டு குழந்தைங்களாவது ஒரு சினிமா ரசிகருக்கு, இப்போ ஒரு சினிமா நடிகர் இருக்கார், அவருடைய ரசிகருக்கு பேனர் வச்சுக்கிட்டு அந்த தேட்டரில் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு ஊர் ஊராக திரிஞ்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வந்து அவரை பாராட்டுவீங்களா? சொல்லுங்கள், ஊதாரின்னு சொல்லுவீங்களா, பாராட்டுவீங்களா? அப்படி இருந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுத்துருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு என்ன வருது? தேர்தல் முடிஞ்சு வந்த பிறகு தான் எம்எல்ஏவா அமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, தஞ்சாவூரில் இருக்கிறவர் இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு ஆடி இருந்தாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்து வீடியோ வெளியில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தகுதியான ஆட்களை இவர் தேர்ந்தெடுக்கலை. மக்கள் விஜய்ன்ற மோகத்தில் எந்த ஒரு குவாலிட்டியும் பார்க்காம ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் மேலே என்ன குற்றச்சாட்டு வருது? அவர் மாத்திரை நசுக்கினாரா, பவுடர் நசுக்கினாரா? இப்போ இந்த பக்கம் எக்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்க? போதைப் பொருள் இப்படி தான் நசுக்குவாங்க, குழந்தைக்கு மாத்திரை நான் இப்படி தான் கொடுப்பேன். அப்போ அந்த ஒரு டிஸ்கஷன். அப்போ பவுடர் அமைச்சரா, பவுடர் அமைச்சர் இல்லையா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். இன்னொரு அமைச்சர் குழந்தைங்களுக்கு சொடக்கு எடுத்து விட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இன்னொரு அமைச்சர் எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறத ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்காரு, லாட்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ தொடர்ந்து வந்து இப்படி குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கும்பொழுது இன்னொரு அமைச்சர் பக்கத்து யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியில் குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வச்சுருக்காங்க. அவங்க சகோதரர் பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ஒரு அடிப்படை தகுதியும் வைக்காம இப்போ ஒரு புதுசுன்னு சொல்கிறா. அப்போ இந்த மாதிரி குற்றப்பின்னணி இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களில் குற்றப்பின்னணி அதிகமாக எம்எல்ஏ வச்சுக்கிற கட்சி எதுனா ஆளுங்கட்சியாக இருக்கிற டிவிகே கட்சி. அப்போ இதுதான் மாற்றமா சொல்லுங்கள்? அப்போ இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அப்போ இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிதுன்னா அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து நிற்கிது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் என்ன சொன்னாங்க? தெளிவாக நிர்மல்குமார் என்ன பேட்டிக்கிறாரு, தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? குறைஞ்சபட்சம் அவர்கள் கட்சிக்கு வேலை செஞ்ச அவங்க கட்சி வழக்கறிஞர் கூட கொடுக்கல. அப்போ கட்சி வழக்கறிஞர் கூட கொடுக்கல, எந்த தகுதியும் இல்லாமல், அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் இல்லாமல் வெறுமனமே வந்து வழக்கறிஞர்ன்ற ஒரு இது மட்டும் இருந்தால் போதும், என்ரோல் பண்ணியிருந்தால் போதுன்ற அடிப்படையில் எந்த குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அரசு வழக்கறிஞருங்கிறத கேள்வியே எல்லாரும் அட்வொகேட்கிட்டையும் எல்லா மாவட்டத்திலையும் எழுந்திருக்கு. அது ஒருத்தர் மட்டும் வழக்கு வந்து தொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டில். அப்போ இது வந்து எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்றது வேறு விஷயம். அவங்க கட்சியில் இருக்கிற வழக்கறிஞரை கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்படி என்னடா இது, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, தலைமையில் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க, இப்படி நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க, அது நம்மளால புள்ளி விவரமாக ஆதாரத்தோடு நம்மளால் சொல்ல முடியும். அதில் நமக்கு தெரிந்த நண்பர்களே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கட்சியில் முதல் மாநாடு ஆரம்பித்த காலத்துலேருந்து பணி செய்து தேர்தல் வரைக்கும் உழைச்சி கூடவே இருந்தவங்களுக்கு பதவி கொடுக்காம ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒட்டிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து எப்படி வந்து அதிமுக வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து ஒட்டிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒட்டிக்கினவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி நேர்மையான இருக்க முடியும்? ஏன் இது நம்ம சொல்கிறோன்னா, இவர் வந்து விக்கிரவாண்டியில் சொன்னார் நம்மளை நம்பி வரவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இவர் நமக்கு நம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த கட்சியெல்லாம் வந்தாங்களோ அவருக்கு யாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த நேர்மையாளர் உங்கள் விஜய் கிடையாது. எடுத்து பார்த்துக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்காதீங்க, கண்ணை திறந்து மூளையை ஓப்பன் பண்ணி சிந்திச்சு ஆதரிங்க. கண்ணை மூடி ஆதரிச்சு தான் நாட்டை கொண்டாந்து நாசமாக்கி வச்சுருக்கீங்க. சரிங்களா? அதனால் யாரெல்லாம் நம்மளை நம்பி வராங்களோ அவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கணும்னு உங்கள் அண்ணன் விஜய் சொன்னார்ல, அந்த வாக்கையும் காப்பாற்றலை, ஒரு வாக்கையும் காப்பாற்றலை, முழுக்க ஏமாத்து. அப்போ இவரை நம்பாமல் கல்லாப்பட்டி கூட்டணியில் இருந்தாங்க பாருங்க, கல்லாப்பட்டி கூட்டணியிலிருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. அப்போ இதுதான் வந்து சொல்ல காப்பாற்றுறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நம்பி வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் இவர் நம்பி வந்தாலும் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? அப்போ ஏமாத்து. முழுக்க சொல்ல எதையும் காப்பாற்றலை. அப்போ நீங்கள் வந்து இதை கேள்வி கேட்டால் என்ன கேள்வி கேட்காதீங்க, எங்கள் விஜய் அண்ணன் பாவம், எதுக்கு நீங்கள் ஒரு வந்துட்டார்ல 5 வருஷம் ஆளட்டமே, 5 வருஷம் இல்லைங்க 50 வருஷம் கூட ஆளட்டங்க விஜய் அண்ணன், யாருங்க வேணான்னு சொல்கிறா? நேர்மையாக வெளிப்படைன்னு சொன்னார்ல, அதை நடைமுறைப்படுத்தி ஆள சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட படு கேவலம் என்னைக்கா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேள்விப்பட்டோமா? 30 கோடி எம்எல்ஏ, 5 கோடி எம்எல்ஏ, 20 கோடி எம்எல்ஏ எவ்வளோ பேசுகிறாங்கன்னு. இவர் தொடர்ந்து விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு, எதிர்கட்சி மேலே தூக்கி விடுறாரு. அவ்வளோ நேர்மையாக இருக்கிறவரே கவர்னர்கிட்ட அன்னைக்கு அமமுக தலைவர் கையெழுத்து கொடுத்தாரு. அப்போ அந்த போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ முழுக்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட டபுள் மடங்கு கிரிமினல் தனம் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும்,
யாரும் இது கேள்வி கேட்கக்கூடாது, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு, அப்போ 7 எம்எல்ஏ கிட்ட ராஜினாமா, இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க தெரியல, அப்போ குதிரை பேரம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு விஷயம் வேறு, அதாவது ரகசிய காப்பு பிரமாணம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து மீறிட்டாருன்னு ஒரு வழக்குங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திமுகவில். இது வரைக்கும் எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி அவப்பேர் வந்திருக்கா? அப்போ அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்ததையும் வந்து மீறி இருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இந்த ஆட்சி வந்து எந்த ஒரு கட்டுக்கோப்பும் இல்லாமல் கட்டற்ற ஒரு இஷ்டத்துக்கு திரியிற ஒரு ஆட்சியாக தான் இது செயல்பட்டு இருக்கு. அப்போ இதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கிட்ட இருக்கு? இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் வந்தாலும் கெட்ட பேர் வந்தாலும் அது யாருக்கு போகும்? விஜய்க்கு தானே போகும். நல்ல பேர் வந்தால் விஜய்க்கு, கெட்ட பேர் வந்தாலும் விஜய்க்கு தானே போகும். அப்போ அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? அவரை பொறுப்பாக செயல்பட வேண்டிய நீங்கள் 1,70,00,000 ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா, அதை கேள்வி கேட்கறது ஏன் உங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது? சினிமா கவர்ச்சியா? சினிமா கவர்ச்சியை தூக்கி ஓரமாக போடுங்க. சினிமா வேற வாழ்க்கை வேறன்ற நிஜத்துக்கு வாங்க. வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி சினிமாக்காரனாலே எல்லாம் தெரிஞ்சவன் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லா நிர்வாகத்தில் திறமை இல்லாத, நோக்கம் இல்லாத, எந்த நிர்வாகம் பற்றியும் புரிதல் இல்லாத ஒருத்தர் முதலமைச்சரான என்ன நடக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் உடனே வந்து கோவப்படலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஆட்சி நடத்த போகிறாங்க. ஏங்க, முதலமைச்சர் இல்லைனாலும் பிரதமர் இல்லைனாலும் அரசாங்கம் நடக்குங்க. ஒரு தலைவன் வேணுங்க நாட்டை வழி நடத்துறதுக்கு. அந்த புரிதல் வேணுன்றதை நம்ம சொல்ல வரோம். அதுக்கு எதுக்கு முதலமைச்சர்? அதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆட்சி நடத்திட்டு போக போகிறாங்க, அரசை இயக்கிட்டு போக போகிறாங்க. இப்போ முதலமைச்சர் அரசு நான் நின்றுடுமா, ஸ்டக் ஆகிடுமா, எந்த வேலையும் நடக்காதா? அதற்கு எதுக்குங்க ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர்? ஒரு முதலமைச்சருங்கிறவர் பிரதமர் நாட்டை வழி நடத்தணும். ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். இந்த நாட்டை எங்கே கொண்டு போய் வைக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். வெறும் வந்து அஃபிஷியல் ஒர்க் பார்க்குறது இல்லைங்க வேலை. இதை ஒரு இதுவும் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு விஜய் ஆதரிக்கிறீங்களே, நிர்வாகத்திறன் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த இழவும் இல்லைனாலும் பரவாயில்ல, 9 கிராம் உச்சம் இருந்தால் போதுன்னு ஆதரிக்கிறீங்களே. நீங்கள் எல்லாரும் 6 அறிவு இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குல்ல, கொழுந்து விட்டு எரியுதில்ல 6 அறிவு. அந்த அறிவை வச்சு தானே தேர்ந்தெடுத்தீங்க. மனசாட்சிப்படி தொட்டு சொல்லுங்கள். உங்களை பெற்ற தாயாக இருக்கட்டும், உங்களை பெற்ற தந்தையாக இருக்கட்டும், உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிற யாரோ ஒருத்தராக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து ஒரு வேலை தெரியாத ஒரு வேலையை அவர்கள்கிட்ட கொடுப்பீங்களா? இப்போ அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அவர் கூட காரில் உட்காந்து பயணம் பண்ணுவீங்களா? அவரை ட்ரைவ் பண்ண வச்சுட்டு உங்களை உயிராக நேசிக்கிறவர் தான் நம்புவீங்களா? அப்போ அந்த அடிப்படை கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னா என்னங்க ஜனநாயகது? எங்கெங்க போச்சு உங்கள் அறிவுலாம்? சினிமா கூடாரத்துல மூழ்கடிச்சிட்டிங்களா? சொல்லுங்கள். சினிமா அப்படியே மொத்த சினிமா உலகத்துல மூழ்கடிச்சிட்டிங்களா? இந்த அறிவே கிடையாதா? அறிவுக்கு வேலையே கிடையாதா? சொல்லுங்கள். உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து எந்த தகுதியும் இல்லாமல் கார் ஓட்ட தெரியலனா அந்த காரில் ஏறி உட்காந்து போவீங்களா? ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு, இல்லை பஸ்ஸை கொடுத்துட்டு ஓட்ட சொல்லிட்டு உட்காந்துட்டு போவீங்களா? அதுக்கு அடிப்படை கொஞ்சம் பேசிக்காவது அதை பற்றி நாலேஜ் தானே உட்காருவீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ கேட்டால் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிர்வாகம் பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் பிரதமரே? அதுக்கு அவங்களே பண்ணிட்டு போவாங்களே. ஏன் இப்போ முதலமைச்சர் 6 மாதம் இல்லை கவர்னர் ஆச்சுன்னா நான் அரசாங்கம் நின்றுடுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நடந்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் 2 மாதம் இல்லை, நம்ம எந்த செயல் நடக்கலைங்களா? நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதுபோல் நடக்க தானே போகுது. அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்? அதனால் அடிப்படையாவது கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சமாவது மனசாட்சிப்படி அரசியலை வந்து அசிங்கப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், நேர்மையாக நடக்கிறது கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கள், கற்றுக்குங்க. செய்தியை பாருங்கள். அவங்க பண்ணுற நெரேட்டிவில் போய் மயங்கி விழாதீங்க. வெறும் இன்ஸ்டாவில் ரீல்ஸில் போய் விழுந்து ஏமாந்து உங்களையும் அழிச்சு, மக்களையும் அழிச்சு, நாட்டையும் நாசமாக்காதீங்க. நன்றி, வணக்கம்.